அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25 to 30 பேர் சாப்பிடுற மாதிரி ஒரு பொரியல் செய்ய போறோம். இந்த பொரியல் நம்ம தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், அரிசி பருப்பு சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம தொட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும் இந்த பொரியல். அதான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம ஒண்ணா பொரியல் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம 1.5 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 1.5 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பொரியலுக்கு நம்ம 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கோம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 6 வரமிளகாய் எடுத்திருக்கோம். அதையும் கிள்ளி வச்சுக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை கழுவி எடுத்துக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி கழுவி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பொரியல் தாளிச்சுக்கலாம். இப்ப நம்ம வடை சட்டி சூடாயிடுச்சு. நம்ம 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 3 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது 15 கிராம் கடுகு, 5 கிராம் கடலை பருப்பு, 5 கிராம் உளுத்தம் பருப்பு. இது எண்ணெய் சூடானது சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு பொரிஞ்சதை நம்ம கிள்ளி வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது நம்ம 3 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 15 கிராம். இதில் இப்போ 50 கிராம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்காக 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வரமிளகாய் மட்டுமே நம்ம சேர்த்தலாம். வரமிளகாய், மல்லித்தூள் அப்படி சேர்த்தலாம். ஆனால் நீங்கள் இந்த சாம்பார் தூள் போட்டு நம்ம வந்து இந்த காய் வணக்கி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.